நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்றது வந்து பணத்தை இருக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி நீங்கள் யார்கிட்ட போய் எடுத்தாலும் பயிற்சிகளை சரியாக செஞ்சிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் ஜஸ்ட்டு புரிய வைக்கிறக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இந்த அடிப்படை இந்த நிலையில் இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணியோ இல்லை நம்ம தேவைகளுக்காகவோ நம்ம வளர்கிறோம். கண்டிப்பாக இப்போ அப்பா அம்மா சம்பாரித்து அதே பணம் தான் நீங்கள் சம்பாதிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது படிப்படியாக வளர்ந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் அடையிறீங்க. அதாவது ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்த ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி நீங்கள் 40,000 50,000 ரூபா சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்போது இது ஒரு பெரிய மாற்றமாக கான்ஷியஸ் பார்க்குது. திரும்பவும் உங்களோட முயற்சிகளோ இல்லை ஈர்ப்பு பயிற்சிகள் மூலமோ இங்கே வரீங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஸ்டேஜை தாண்ட முடியாது. இப்போ கூட மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் நீங்கள் எடுத்து இது வரைக்கும் வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே போக முடியாது. காரணம் என்னென்னா கான்ஷியஸ் இந்த வளர்ச்சியவே ஒரு உயரமாக பார்க்குது. இது எவ்வளோ தூரம் மேலே வந்துட்டேல்ல, பார்த்தியா நீ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்ட்டு. அப்போது இங்கே இடத்துல என்ன பண்ணும் கான்ஷியஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணும். இது போதும், இவ்வளோ தான் உன்னோட அளவு, இதுதான் உனக்கு கரெக்டு, இதுக்கு மேலே சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற, இல்லை நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பிஸ்னஸோ இல்லை வேலையோ அதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியாது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் தேர்ட் வரும்போது இருந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் தாட் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளராது. நமக்கே தோணும் இவ்வளோ நாளாக நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம், சடனாக இப்போ வந்து எல்லாமே ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு தோணும். காரணம் என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கான்ஷியஸ் வந்து சேச்சுரேட் ஆகிடும். கன்சிடரிங் ஆர் பாஸ்ட் லெவல், அதாவது ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து வளரும்போது நமக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்தோடனே அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீலிங் வந்துடும். அதுக்கு மேலே போகிறதுக்கு பயம் வரும். பிகாஸ் இந்த அளவு இருக்குது இல்லையா, இந்த ஓவரால் வளர்ச்சி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய ஹையஸ்ட் லிமிட்னு கான்ஷியஸ் நம்பிடும். அப்போது இங்கேருந்து எப்படி இங்கே வந்தோம், பிகாஸ் நம்மளுடைய நீட்ஸை, பேசிக் நீட்ஸை உயர்த்திக்கிறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறோம், வளருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கிருந்து இந்த லெவல் அடையிறது, இந்த எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம். ஏன் முடியல, இங்கேருந்து இங்கே வளர முடிஞ்ச ஒருத்தனுக்கு ஏன் இங்கேருந்து இங்கே போக முடியல அப்படின்னா, பணம் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எனர்ஜி, அது தன்மை என்னன்னு புரிஞ்சிக்காமல் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. எனக்கு வந்து இன்றைக்கி 2 லட்சம் ரூபா வருமானம் வருது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ட்டா இங்கே வர முடியாது. அப்போ அவருக்கு பொதுவாக என்ன பிரச்சனை இருக்கலாம்னா, பெரிய அளவுக்கு இதுக்கு மேலே யோசிக்கிற கோல்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அந்தளவுக்கு அவருக்கு வாழ்க்கையில் தேவைகளை பார்க்காம இருக்கலாம். அப்போது இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு தேவை கோல் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இந்த இடத்துக்கே அவர் ஃபுல்ஃபில்டு ஃபீலிங் வந்துருச்சு. இங்கிருந்து இங்கே வரைக்கும் கோல் மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தேவை. அதுதான் என்னென்னா, பணம் அப்படின்றது எனர்ஜின்னு புரிஞ்சுக்கிறது. இது வரைக்கும் வந்து நீங்கள் இங்கே மட்டும் ஏன் போகும்போது பணம் எனர்ஜின்னு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இங்கே வந்தார்ல, இதுக்கு மேலே இவருக்கு எத்தனை கொடுத்தீங்கனாலும் பணத்தின் அவசியம் அவருக்கு தேவையில்லை. பணம் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவர் அந்த லைஃப் அடைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்போ பணம்ன்றது வெறும் எனர்ஜி தான், அது ஒரு விஷயம் கிடையாதுன்றது கான்ஷியஸ் புரிஞ்சிடுச்சு. அதை நீங்களும் புரிஞ்சுட்டு பயிற்சி எடுத்துக்கும் போது மட்டும்தான் மேபி ஹையர் கிளாஸ் நினைக்கிறீங்களோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேஜ் நினைக்கிறீங்களோ, இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் பணத்தினுடைய எண்ணங்கள் பெருசாக இல்லாமல் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பணம் வர்றது உங்களால் உணர முடியாது. ஏன்னா தேவைக்கு தான் பணம் வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் செலவு பண்ணிருப்பீங்க. இங்கெல்லாம் தான் நீடு, எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஃபியர் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாண்டியாச்சுன்னா பணம்ன்றது வேறு எனர்ஜின்றது புரிய ஆரம்பிச்சிடும். இதை தான் 1% கிளப் பண்ணுது. இது வரைக்கும் 1% கிளப் ஜாயின் பண்ணவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய சர்வைவல் லைஃப்பில் இருக்கேன், எப்படி என்னுடைய இன்கமோ இல்லை பிஸ்னஸோ எப்படி டபுள் ஆகுதுன்னே தெரிலமாங்க. காரணம் என்னென்னா, பணம்ன்ற பேரியரை அவங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை ஒரு ஃபேக்டராக பார்க்கறது நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்னலி மணி ஒரு எனர்ஜி தான், அது ஒரு விஷயமே கிடையாது, அது என்னுடைய தேவை இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் இப்படி வகைப்படுத்த முடியாதுன்னு அது மேலே இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸையோ இது வரைக்கும் அதில் இருந்த அறிவையும் அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க, ரீரைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எனி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், மணி பற்றி யார் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாலும் பணம் சார்ந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் போதும். ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற 1% கிளப்பில் இருக்க ஒரே டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னா, பணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஒரு சைடு வரும், பணத்தை புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ அந்த பிஹேவியரில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது செலவு செய்யக்கூடிய முறையாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கிற அந்த பணத்தை பற்றின ஃபியராக இருக்கட்டும், இதை இங்கே ப்ராக்டிசஸ் மூலமாக நீங்கள் மாற்றுவீங்க.
ஸோ இங்கே வந்து வெறும் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி இருக்காது, பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் எப்பவும் போல் நம்ம கோர்ஸில் சொல்கிற டீடாக்ஸ் ப்ராசஸ் இருக்கும். இதில் முக்கியமாக இந்த கோர்ஸில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கு ரொம்ப நாளாக போராடுறீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பொதுவாக பணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறத தாண்டி எப்படி வந்து ஜாப்லேருந்து அந்த பிஸ்னஸ் மூவ் ஆகிற இந்த ஃபியர், அந்த ஹெசிடேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதும் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஈஸி. பணம்னா என்னன்னே எனக்கு யோசிக்கக்கூடாது, பணத்தை நான் வந்து சிந்திக்காமல் வாழணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணணும் நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணவங்க சொன்ன ஃபீட்பேக்கும் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.